போய் சொன்னாங்க, என்ன இங்கே இருக்கிறீங்க வரலையாண்டு. வந்தாங்க. வந்த உடனே மர்ரக வஜ்ஹஹு அப்படியே இருக்குது, தம்முடைய முகத்தை கபரிலே புரட்டி புரட்டி எடுத்தார்கள். இப்னு அஸாக்கிர் ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு அஸாக்கிர்ங்கிறதா ஹதீஸ் கிதாபுகள், அந்த வஹாபியர் ஒப்புக்கொள்ள கிதாபுகள் அதெல்லாம் அதான் ஹதீஸ் கிதாபு தான் அப்படின்னு அதெல்லாம் இருக்கிறது. மர்ரகான்னு சொன்னா ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். சில கட்டங்கள்ல இந்த சில பிராணிகளை பங்குடு இங்கடும் போட்டு புறணும் மண்ணில் பார்த்துருப்பீங்க. அதுதான் மர்ரக. அப்படி அந்த அன்பின் வெளிப்பாடாக இதுவெல்லாம் சிறுக்குன்னு சொன்னா சஹாபா பெருமக்கள் செஞ்சிருப்பாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்கிறார். அவங்க ஹயாத்துல இருக்க போய் தானங்க தன்னிடம் யார் வருகிறார், என்ன சொல்கிறார் என்பதெல்லாம் புரிகிறது. இல்ல அவங்கெல்லாம் கேட்காதுங்கிறது என்ன ஆதாரம் வைக்கிறது? ஜிப்ரீல் மலக்குமார்கள் அந்த கபூர்ல கேள்வி கேட்ட பின்னால நல்லவங்க எல்லாம் பதில் சொல்ல பிறகு சொல்லுவாங்களாம், நம் நவமத்தில் அரூஸ், நீ மணமகன் உறங்குவது போல உறங்கு. தூங்க சொல்லிவிட்டாங்கல்ல, அவங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு எப்படி காதல் விடும் அப்படிங்கிறது அங்க சும்மா தூங்க சொல்லல, ஒப்பீடு. மணமகன் உறங்குவது போன்று ஒப்பீடு இருக்கு, அதை விட்டுவிட்டாங்க. மணமகன் உறங்குவது போன்றா என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு நிக்காஹ் நடந்துச்சு, அவன் மணமகன் ஆயிட்டான், மன வரைக்கும் போயிட்டான், தூங்குறான்னு வச்சுக்கிறேங்க. எது வரைக்கும் தூங்குவான்? கொஞ்ச நேரம் தூங்குவானா அல்லது மோத்தா போற வரைக்கும் மனவரையில தூங்கிட்டே இருப்பானா? மோத்தா போற வரைக்கும் அவன் தூங்கிட்டே இருப்பான்னு சொன்னா ஏன் நிக்காஹ் பண்ணான்? அவன் நிக்காஹ் பண்ணவே தேவையில்லையே. மணமகன் உறங்குவது போன்றுட்டே வணங்குது நமக்கு. கொஞ்ச நேரம் தூக்கம், ரெஸ்ட் எடுங்க, ஆராம் கரோ, அதுதான் அர்த்தம். பொதுவா தூங்கிட்டேன்னா மலக்க சொல்லுவாங்க இனிமே தூங்கலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படியா சொன்னாங்க? மணமகன் சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான்னு சொன்னா நம்மளை போய் இப்படி சலாம் சொல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபருக்கு போனா சலாம் சொல்லுங்க நாங்கல்ல, தூங்கிட்டே எப்படி சலாம் சொல்றது? நம்ம வீட்டுக்குள்ள போறோம், நம்ம வீட்டுல ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் கிட்ட போய் நின்றுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி யார்தான் சொல்லிருக்கீங்களா? இது வரைக்கும் தூங்கினாக்கு சலாம் சொல்லிருக்கீங்களா? நீங்க முடிச்சுக்கிட்டு இருந்தா தானே சலாம் சொல்லணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுங்கன்றாலே என்ன அர்த்தம்? முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, எல்லா நபிமார்களும் கபூர்ல தூங்கிட்டு இருந்தா மேராஜ் போகும்போது பைத்துல் மக்திஸ்ல வந்து எல்லா நபிமார்களும் வந்தாங்கல்ல, எப்படி வந்தாங்க? அவங்க தூங்கிட்டு எப்படி வர முடியும்? ஒவ்வொரு வானத்தில் நபிமார்களை பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே பார்த்தாங்கல்ல. அவங்க எல்லாம் கபூர்ல தூங்கிட்டு இருந்தா இந்த நபிமார்களை எல்லாம் வானத்தில் எப்படி பார்த்திருப்பாங்க? அவங்களுக்கு எப்படி சலாம் சொல்லியிருப்பாங்க? எப்படி பதில் சலாம் நபிமார் சொல்லியிருப்பாங்க? யோசிக்க வேணாமா? அது மட்டும் இல்ல, 50 நேரம் வாங்கிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அனுப்புறாங்க, போய் குறைச்சிட்டு வாங்குங்க. உங்க உம்மத்தினரெல்லாம் இது ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. அஞ்சல வந்து நிக்கிறாங்க. அப்போ விட மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் போங்க, குறைச்சிட்டு வாங்க. ஏன்னா நம்மளை பத்தி நல்லா தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதான் சொன்னாங்க, இன்னும் குறைச்சோம் சலாம் சொன்னாங்க. இனிமேலும் போய் குறைக்க சொல்லி வெக்கமா இருக்குன்னு வந்துடுறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இவர்கள் தான் இந்த வஹாபிகள் என்ன சொல்றாங்க? இறை தூதர்கள்லாம் தூங்கிட்டே இருக்காங்க. தூங்கி கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்ப முடியும்? அப்படின்னா இவங்க இன்னும் 50 நேரம் தொழுவது 5 தொழுவ வேணாம். ஏன்னா இவங்க சொல்றாங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தூங்கிட்டு ஒன்றும் உதவி முடியாது. இறை தூதர்களால் உதவி செய்ய முடியாது. இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனவர்களால் உதவி செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர்கள் தான் உதவி செய்திருக்கிறார்கள். 50 நேர தொழுகை 5ஆக குறைத்து உதவி செய்திருக்கிறார்கள். இல்ல மறைஞ்சு போனா உதவி செய்யறான் நம்பினாலாம் சிறுக்கு அப்படி இவங்க சொன்னாக்கா அவங்களுக்கு நான் வைக்கிற ஒரு கேள்வி, ஒரு வேண்டுகோள், சிறுக்கின் மூலம் கிடைத்த இந்த உதவியை நீங்கள் பெற வேண்டாம், 50 நேரம் தொழுகை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு அவருக்கு ரிக்வெஸ்ட் வைக்க. எதையுமே புரிய வேண்டிய முறைப்படி புரியணும். ஹதீஸை புரிய வேண்டிய முறைப்படி தான் புரியணும். எந்த அமைப்பு தூங்குங்கன்னா மணமகன் அப்படி புரியுங்க. ஏன் நீங்களாக ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்க? தெரியலன்னா தெரிஞ்சுடலாம். ஒரு நாள் பஸ்ல ஏறணும், அது கவர்மெண்ட் பஸ்ல ஏன்னா அந்த திருவள்ளூருடைய போட்டோ தொங்கிட்டு பார்த்துருப்பீங்க. ஏன் உட்கார்ந்து போட்டோ பாக்குறான், இவனுக்கு தெரியல யாருடைய போட்டான்னு. பக்கத்துல கேட்டான், ஏன் இது யாருடைய போட்டான்னா அவனுக்கும் தெரியலன்னு சொல்லலாம்ல. தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்றான், இது இந்த பஸ் ஓனருடைய போட்டோன்னு அடிச்சான் அவன். உடனே இவன் கேட்கறான், ஏங்க ரொம்ப கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா. அதுக்கு விளக்கம் கொடுக்கறான், பஸ் நஷ்டத்துல ஓடுதான் அப்படிங்கிறான். ஏன்னா இப்படி தெரிஞ்ச மாதிரி சர்வ அடிக்கிறது, அது குர்ஆன் ஹதீஸ் அப்படி செய்யலாமா? என்ன விளக்கமோ அப்படி பாருங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். வெறுமனே ஒப்புக்கொண்டாலும் பத்தாது அல்லாஹ்வுடைய ரசூல். ஏன்னா ஒப்புக்கொண்டவர்களுக்கு தான் இறைவன் சட்டங்களை போடுகிறான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சட்டம் போடுறது யாருக்கு? ஒப்புக்கொண்டவங்களுக்கு தான். அது நினைவில் வைங்க. ஆமனு இறை நம்பிக்கையாளர்களை என்று அழைக்கிறான். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்களுடைய சப்தத்திற்கு மேலாக உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்றார். யாருக்கு சட்டம்? நமக்கு தான். வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பாதிக்கும் லிபாதின். உங்களில் சிலரோடு பேசும்போது சப்தமிட்டு பேசுவீர்களே, அப்படி எனது திருத்தூதரிடம் பேசாதீர்கள்.
அப்படி மீறி செய்தால் அந்த தஹபத் ஆமாலுக்கும் உங்கள் வணக்கங்கள் அனைத்தும் அழிந்து பாழாய் போய்விடும் என்று. என் தூதரை கண்ணியப்படுத்துங்க, அவமரியா செஞ்சுங்க, நீங்க தொழுக நோற்ற நோன்பு செய்த தர்மம் எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுவேன். இறைவனுடைய எச்சரிக்கை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணியப்படுத்துறது அடிஷனலா நினைக்கிறீங்களே? இப்ப இன்னும் சொல்றான், உங்களுக்கு மத்தியில பேசுற மாதிரிங்கிறான். அப்படி அதிலே ஒரு கருத்தை வைக்கிறான் அல்லாஹ், நீங்க வேற அவங்க வேற. உங்களுக்கு மத்தியில பேசலாம், அங்க பேசக்கூடாதுங்கிறான். அப்ப நீங்க வேற, அப்ப எப்படி அவங்க நம்மள மாதிரிங்கிறது? இன்னொரு இடத்துல சொல்றான், லா தஜஅலு துஆ அர்-ரசூல் கதுஆஇ பாதிக்கும் பஅல்லாஹ். உங்களுக்கு மத்தியில சிலரை கூப்பிடுவது மாதிரி எனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடாதீர்கள் என்கிறான். நம்ம எப்படி கூப்பிடுவோம்? பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்துல் காதர் பாய் வாங்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் சொல்லி அழைக்க கூடாது. அல்லாஹ் போட்ட கட்டளை. உறவு முறை சொல்லி அழைப்போம். தம்பிங்க வா, அண்ணங்க வா, உம்மாங்க வாங்க அப்படி சொல்லுவோம். இப்படியும் அழைக்க கூடாது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அதனால்தான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா அபி, எனது தந்தை அவர்களே என்று அழைப்பதில்லை, யா ரசூல் அல்லாஹ் என்றுதான் அழைப்பார்கள். இறைவன் போட்ட கட்டளை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யா புனையே, என் அன்பு மகனே என்று அழைப்பதில்லை, யா ரசூல் அல்லாஹ் என்றுதான் அழைப்பார்கள். இறைவன் போட்ட கட்டளை. உறவு முறை சொல்லி அழைக்கக்கூடாது. இங்க கூட இறைவன் என்ன சொல்றான்? உங்களுக்கு மத்தியிலே அழைப்பது போல அங்க அழைக்காதீங்கிறான். அதனால என்ன சொல்றான்? நீங்க வேற அவங்க வேற. இறைவனே சொல்லிவிட்ட போது அவங்க நம்மள மாதிரிதான் என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? எல்லா நபிமார்களையும் பேர் சொல்லி அழைத்தான் இறைவன். யா மூசா என்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடும் போது மூசா அவர்களே என்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடும் போது நூஹ் அவர்களே யா நூஹு என்றான். ஆனா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்திலாவது குர்ஆனிலே பெயர் சொல்லி அழைத்தானா இறைவன்? இல்லை. இறைவன் நினைத்திருந்தால் அழைத்திருக்க முடியும், அது வேறு விஷயம். ஆனால் அழைக்கவில்லை. இறைவன் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறான். யா அய்யுஹர் ரசூல் என்று அழைக்கிறான், ரசூல் அவர்களே. யா அய்யுஹன் நபி என்று அழைக்கிறான், நபி அவர்களே. யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்றுதான் அழைக்கிறானே தவிர பெயர் சொல்லி இறைவன் அழைக்கவில்லை. இப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறான் இறைவன். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்றவர்களா? இறைவனை ஒப்புக்கொண்டா போதுமா? கண்ணியப்படுத்த வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் முடிக்கிறாங்க, வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்றாங்க, தோழர்களை அழைக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் வந்தார்கள், உண்டார்கள், போய்விட்டார்கள். 2 தோழர்கள் மட்டும் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டுல எப்படா போவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் செலவுப்படுத்தான், விருந்துக்கு போனா வந்தவான்னு இல்லை, அங்க உட்கார்ந்து அரசியல் ஊர் கதை அப்படி சில பேசிட்டு இருப்பாங்க. அது வீட்டுக்காரங்களும் இறஞ்சலா இருக்கணும் யோசிக்கணும். இப்ப இன்னைக்கு 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க, போய் விடுவார்கள், எதிர்பார்க்கிற போகவில்லை. சொல்லுவோமா? எப்படி சொல்லுவது? வீட்டுக்கு வந்தவங்க போங்கன்னு எப்படி சொல்றது? வெக்கமாக இருக்கிறது. அதனால ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், நாம் வெளியே போய்விடுவோம், நாம் போய்விட்டோம் என்று கருதி இவர்கள் வந்து விடுவார்கள், அப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம். சலாத் இந்த திட்டம் போட்டு வெளியே போறாங்க. இவங்க போயிட்டாங்க, ஆனா அந்த 2 பேரும் அங்க உட்கார்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. போகணும். இப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் கொஞ்சம் சஞ்சலப்படுகிறது. இறைவன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். இந்த நிகழ்வை அப்படியே சுட்டி காட்டி ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். நீண்ட நெடிய வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா அன் யுதன லக்கும் இலா துஆமின் கைர நாஸிரீன இலாஹு. எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையை ஏற்படுத்துகிறது. ஆகவே இதை நீங்கள் செய்யக்கூடாது. இதை அவர்கள் உங்களிடம் சொல்லி இருக்கலாம். என்ன செய்வது? இறைவன் காரணத்தை கூறுகிறான். ஃபயஸ்தஹி மின்கும், உங்களிடம் அவர்கள் நேரடியாக சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். வல்லாஹு லா யஸ்தஹி